சுந்தரமிகுந்த சவும் தரமந்த சேசுவையே
காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரும் மேற்பட்டவர். உமது நாய்களுக்குள்ளே அரசனுக்கு மார்த்திகள் உண்டு. ராஜஸ்ரீ உபீரின் தங்க அணிந்தவளாக உன் வலுவாசி இருக்கிறார். ராஜகுமாரிக்கு உள்ளான பூரண மகிழ்வுள்ளவர். அவளுடைய பொற்சரியாக இருக்கிறது. சித்திர தையலோடு அணிந்தவர் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வரப்படுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். செல்வம் நிறைந்த நல்ல ஆண்டவர், எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டேன். ஆனால் மனுஷன் மாத்திரம் தன்மையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட ஆண்டவர் அன்று ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். மட்டுமல்ல முதலாவதாக காணாம ஒரு கல்யாண வீட்டிலே பிரவேசித்து அற்புதத்தை சுவாசித்தவர்களாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். செல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பல்வேறு சூழ்நிலையிலே காணப்பட்ட உன் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல கூடி அருமையான அன்பு பிள்ளை சென்னிதாஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும், இந்த அருமையான பிள்ளை ஜியோ நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் அந்த பிள்ளைகளுக்காகவும் அவருடைய வாழ்விலே இந்த நாள் நடைபெற இருக்கிற திருமண காரியங்களாக நம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன காலங்களிலே மன வாழ்விலே ஏற்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தயவாய் இறங்கி மன்னித்து இப்போதும் ஒரு புதிய வாழ்வை உங்கள் பிள்ளைக்கு நீர் அமைத்திருக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைக்காக ஆண்டவரே அந்த திருமணத்துக்கு தன் மகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் உசிதமான பொருட்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜெபித்து இப்போது ஆண்டவரே உமது பிள்ளைகள் பிள்ளையோட இல்லத்துக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிற இந்த நிகழ்வை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பொருட்களை உமது பிள்ளையோடைய கருத்திலே கொடுத்து ஆண்டவரே உமது மகன் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் முன்பாய் உமது மகள் மனவாட்டிக்குரிய ஆண்டவர் ஆடை அணிகலன்களை அணிந்து ஆயத்தப்படவும் குறிப்பிட்ட வேளையில உமது பிள்ளையும் இந்த இடத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிற உமது மகளுடைய இல்ல நோக்கி புறப்பட்டு செல்ல ஆயத்தப்படும் போது இங்கு நடைபெறுகின்ற ஆயத்தங்கள் உழைப்புகள் பிரயாசங்களிலே நீர் கூட இருந்தீர். சோர்ந்து போன வேளையில உமது பிள்ளையை நீர் பலப்படுத்தி எளிதிலே நிறைவேற்றுவாராக. ஆமாப்பா, உங்கள் மகனுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேற்றும். உடன் சகோதரிகளாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த வைபவங்களிலே நிறைய ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதம். அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கையிலே பலவிதமான சோர்வுகள் தோல்விகள் வந்த வேளையிலெல்லாம் மகளை நீ சிறப்படுத்தினேன், பலப்படுத்தினேன், தொடர்ந்து தைரியப்படுத்தி இழந்து போன நாட்கள் இந்த நிகழ்வுக்காக வரவேண்டிய பிள்ளைகள் ஏற்ற வேளையில வந்து சேர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராகப்பா. ஆண்டவரே உதவியாக இருக்கிற ஆண்டவரே கேமரா மற்றும் ஆண்டவர் வெளிவழி அமைச்சிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வாகனத்தை ஓட்டி செல்லும் வழியில் எந்த தடை வராதபடி காத்துக்கணும். இப்போது ஒரு விஷயம் கூட பிள்ளைகளுக்காக சோதரம் ஆண்டவரே இருக்கிற எல்லா வசனங்கள் தந்தள்ள வேண்டும் என்று
இறைவாதம் கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு மனோர் ஐக்கியம் செய்யணும். அனைவரோடும் குடும்பங்களோடும் குறிப்பாக காரணமாக இருக்கிற மகனோடும் மகளோடும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் கொண்டு செல்லுகிற இந்த பொருட்களோடும் காரணமாக இருக்கிற மகளோடு என்று சதா காலம் தங்கி இருக்கிறதாக. என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜ்ஜி, என்ன மட்டும் கிள்ளி வை புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி. சில வெட்டு சீனு மூனியா, கண்ணு விட்டா காதல் மேனியா, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பிளேஸ், நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூற மாசு. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பிளேஸ், நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூற மாசு. என்ன மட்டும் ஸ்வீட்டா பாரு புஜ்ஜி, என்ன மட்டும் ஹக்கி பண்ணு புஜ்ஜி, என்ன கொஞ்சம் ஷையா ஆக்கு புஜ்ஜி, என்ன மட்டும் வேண்டா மாத்து புஜ்ஜி. கருப்பட்டி போட்ட ஜாகரி, ஒன்ன தொட்ட கோல்டு ராபரி, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூற மாசே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூற மாசே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு பேரு புஜ்ஜி நாலு வச்சு ஸ்டைலுனா அவளோட ஸ்டைலு தான், அவ முன்ன அழகுல எதுவுமே ஃபெயிலு தான். ஸ்டைலுனா அவளோட ஸ்மைலு தான், தலைமுடி ஒதுக்குவா அதுல நான் ஜெயிலு தான். பேப் ஒன் டான்ஸு ஏரியால ஃபேன்ஸு, பேப் ஒன் டான்ஸு மிஸ் வேர்ல்டு சான்ஸு. ஹே ஏ ரோஸு மீட் பண்ணா ரொமான்ஸு, ஹே ஹே ஏ ரோஸு மீட் பண்ணல நான் ஒன் ட்ரிங்க்ஸு. இழுக்கிற இடிக்கிற கெமிஸ்ட்ரி எங்க படிக்கிற, கிஸ் அடிச்சு உடம்புக்குள்ள சுகரை ஏத்துற. விரல்ல விரலன்னா டேக் பண்ண துடிக்கிறேன், எதுக்குடா இடம் விட்டு ஆங்கிரி ஏத்துற. பேரு புஜ்ஜி பேரு புஜ்ஜி பேரு புஜ்ஜி பேரு பேரு புஜ்ஜி. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பிளேஸ், நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூற மாசே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பிளேஸ், நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூற மாசே. பேரு புஜ்ஜி நாலு புஜ்ஜி விரல்பட இழகம்மா, விழிகளில் நாடங்கள் விலகம்மா, இதனது தாய்மொழி பழகம்மா.
பெண்ணோடு அழகாடி போகின்றேன், அவளோடு நிழலாய் செல்கின்றேன். கடிகாரம் சொல்லாத நொடி நேரம் உண்டாக்கி அதிலேறி காதல் சொல்கின்றேன். உன்னை பார்த்தால் அணிலாகிறேன், விளையாட மணலாகிறேன். முகையே இதமே அறியா ஒரு பாதி வாலிபம் கலந்தேன் இதழின் மழையில், அந்த பாவம் யாவையும் கலைந்தேன். முகையாடி பெண்ணோடு அழகாடி போகின்றேன், அவளோடு நிழலாய் செல்கின்றேன். दिल चुरा लिया जानू मोरा सैया, दिल चुरा लिया जानू मोरा सैया. யாரோ உரையாடும் போதும் நீ என்றே பார்க்கிறேன். வீட்டில் உன்னை பொம்மையாக்கி என் கைகள் கோர்க்கிறேன். நாளும் உன் மூச்செடுத்து நான் வாழ பார்க்கிறேன். உன்னை கொண்டாடும் ஒரு சொல்லாகிறேன். விழி மூடி விண்மண்ணுண்டாகிய வித்தகனிடமீரும், விண்மண்ணுண்டாகிய வித்தகனிடமீரும், என்னெல்லா ஒத்தாசை என்றே வரும் கண்களை ஏறெடுத்தார். உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார். வேலையில் நின்று வேலரை காத்தவர், வேலையில் நின்று வேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர். எல்லா தீமைகளுக்கும் உலகினில் போக்குவரத்தையும் உலகினில் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தவும் ஆகும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் மது பக்கத்திலே உனக்கு நல்லதாக இருக்கிறார். வானத்தையும் பூமி ஒன்றை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார், அவரின் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் காப்பார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார், அவரின் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் என்பதை ஜெபம் செய்வோமாக. சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் எவ்வளவாக பிரியப்படுத்தி இருக்கிறேன். இந்த நாளிலும் திருமணத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே நியமித்த மணமகளுக்கு ஆண்டவரே கொடுக்க வேண்டிய ஆடை அணியாங்கள் கொடுத்து அனுப்பி உங்கள் பிள்ளைகள் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் என்னோடு இருப்பார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இப்போதும் சொல்லட்டும், கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், அவர் என்னோடு இருப்பார் என்ற வாக்கு தத்துவத்தில் உடனிருந்து ஆண்டவரே குறிப்பிட்ட வேலைகளை பிள்ளைகள் போய் சேரவும் அங்கிருந்து மனங்களை நடத்தி தாரின் சுவாமி நியமித்திருக்கிற பிள்ளை ஆண்டவரை அங்கு நடைபெற்று புதிய இல்லற வாழ்வை பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டும் என்று உற்றார் உறவினர் பந்துக்களாக இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளாக திருமணத்தை சிறப்பிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு
நிகழ்வுகளுக்காக வந்திருக்கிற பிள்ளைகளை கருங்களில் ஒப்புப்படுத்துகிறோம். ஆகத்தை விட்டு செல்லும் உடைய தெய்வீக கருங்களில் எல்லா காரியங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இறக்கும் சமாதான சந்தோஷங்களை சகல வாரங்களையும் ஆமை ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவன் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை தாவாகிய தேவனுடைய அன்பு பசுமனோர் ஐக்கியமும் சரி யாவரோடும் குடும்பங்களோடும் குறிப்பாக காரணமாயிருக்கிற நமது மகன் சுருதாசோடும் நியமித்திருக்கிற மணமகளோடும் நடைபெறுகிற திருமணத்தோடும் இன்றும் என்றும் சதா காலி தங்கி இருப்பதாக. வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு தோய். பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. இழுத்திடவா சொல்லு, இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை புடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு. அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் கால பிரபு தோய். பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. என் செல்லம் என் செல்லம் யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்சேன். உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச. முன்னால பின்னால என் மனசுக்குள்ள தங்கம் செல்லம்.
கொள்கின்றோம். திருமண உடன்படிக்கை தொழுகை நடைபெறுவதற்கு முன்பதாக திருமண நிச்சயத்திற்கு அடையாளமாக கொள்ளுகிறார்கள். இப்போது நம்மத்தில் இருக்கிற பேராயர் அவர்கள் ஜெபித்து அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜெபத்தோடு தியானத்தோடு கூட இந்த தொழுகையிலே நாம் இணைந்து கொள்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசி மிகுந்த இந்த நல்ல மாலை வேளைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். பலவற்றையும் காலாகாலங்களில் கொடுத்து குடும்பம் என்கிற பந்தத்தை இணைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த அன்பு பிள்ளைகளை உன் சமூகத்தில் இணைப்பதற்கு முன்னடையாளமாக இந்த அன்பு பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இந்த பரிசு பொருட்களை, இந்த பரிசு பொருளிலே ஒரு பிரசனம் இருக்கட்டும். கர்த்தரதை ஆசீர்வதியும் அந்த பிள்ளைகள் நிறைவாய் ஆசி பெற்று மகிழ்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆம். இறை மகன் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பேராயர் சார்பாக, ஆயர்கள் சார்பாக உங்களுக்கு இந்த தருணமதியிலே தொன்மா ஜியோ சுனில் தாஸ் இவருடைய திருமண உடன்படிக்கை தொழுகைக்கு நாம் இதை தொடங்குவோம். எல்லா ஆசைகளுக்கும் ஊற்றும் இந்த அமைதி நிறைந்து மகிழ்வான மங்களகரமான இந்த மாலை நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரை, இந்த திருமண உடன்படிக்கை தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தருவேன் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருள் மழை இந்த மங்களகரமான மன வாழ்விலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை தொழுகையினை தலைமையேற்று நடத்துகின்றதான நமது குமரி மாவட்டத்தினுடைய ஆங்கிலிக்கன் சர்ச் பேராயர் ரைட்டர் அவர்கள் ஆரம்பமாகிறது. நாம் யாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அர்த்தமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் திருத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமை, உதவியும் ஆதரவு அளிக்கும். கடவுள் தாமை படைத்து கிறிஸ்துவை மீட்டுக் கொண்டு சுவாபமாய் திருமணத்தை மேன்மை உள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் யாராவது நியாயமான தடை எதுவும் தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு கால் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி
உங்கள் இருவரை யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை எப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஆமென். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவிக்கு நாங்கள் யாவற்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவருவரையும் அது பிராமணிப்பின்படி இங்கே அழைத்து வந்தேன். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்மன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்கப்படும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமர்வோம். ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? பற்றிக் கொள்வேன். பொன்மா ஜியோ ஆகிய நீ சுனில் தாஸ் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றிக் கொள்வாயா? சுனில் தாஸ் ஆகிய நான் பொன்மா ஜியோ ஆகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். உம்மா ஜியோ ஆகிய நான் சுனில் தாஸ் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அமைதியுடன் பயபக்தியாய் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அருள் ஏராளமாய் பெய்யும் ஓருதி ஆக்கிடுவே, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இந்நேரமே இம்மண மக்களின் நீடுமே, அருள் ஏராளம் அருள் அவசியமே, தீராளாய் பெய்யட்டுமே. இரக்கமுள்ள ஆண்டவரே, அணிவிக்க போகிற சுனில் தாஸும் இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ள போகிற பொன்மா ஜியோவும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் வாழ்நாளெல்லாம் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இந்த அன்பு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவிக்கிறேன். Yeah, yeah.
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே. என் உடலாலும் உள்ளத்தாலும் உள்ளத்தாலும் உன்னை கனப்படுத்துகிறேன். உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலகப் பொருட்கள் என் உலகப் பொருட்கள் அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்கிறேன். என் உடலாலும் உள்ளத்தாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகப் பொருட்கள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்து சுனில்தாஸ் திருமாங்கல்யத்தை அணிவிக்க பொன்மாஜியோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியாலும் இவர்கள் இருவரும் திருச்சபை நியமப்படியும் நமது இந்திய நாட்டு சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே நான் சபைக்கு தெரிவிக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்த இவர்களை எவரும் பிரிக்காதிருக்க கடவர்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தாவே ரெண்டு பேரையும் அன்பாக காத்து ரட்சியும் இவர்களால் புகழ்ச்சியே ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணம் நாங்கள் ஆசீர்வதிக்கிற சுனில்தாஸ் பொன்மாஜியோ என்னும் இவர்கள் மேல் செய்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க இவர்களுக்கு அருள் புரிவீராக. இவைகளை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆதிய வாழ்வையும் பெற்று இன்புற்று வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென். ஆமென். இறைவன் அருளும் இறையாசி நிறைந்த வார்த்தைகளை பற்றி கேளுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுகளில் கனிவரும் திராட்சை கனியை போல் இருப்பாய். உன் பிள்ளைகள் உன் புத்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாடெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்றார். கடவுள் இணைத்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளெல்லாம் இன்புற்று வாழ்ந்திருக்கவும் சகல ஆசிகளையும் இவர்கள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கவும் ஆண்டவர் இவர்களுக்கு அருள் செய்வாராக. படிக்க கேட்ட இந்த சங்கீதம் 128. பொதுவாக இந்த 128வது சங்கீதத்தை திருமண ஆராதனைகளில் மட்டுமே நாம் வாசித்து பழகிவிட்டோம். ஆனால் ஒவ்வொரு அங்கது நடக்கும் இங்க நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய ஒரு சங்கீதம் 128ஆம் சங்கீதம். ஏனென்றால் ஒரு 6 வசனங்கள் தான் அதற்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்ப வாழ்வுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ அவை எல்லாவற்றையும் அதற்குள்ளே சங்கீதக்காரர் அடக்கி இருக்கிறார். அதே போல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். ஆகவே ஒரு குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால்
128ஆம் சங்கீதத்தை தினந்தோறும் வாசித்து அதை உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். திருமணத்தை குறித்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் வேகமாய் சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோர் தன்னுடைய நிருபத்திலே, எபிரேயர் நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு வசனத்தை இப்படி குறிப்பிடுகிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. இந்த முதல் பகுதியை நான் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருப்பதாக. ஒருவேளை இது இங்கே இன்றைக்கு புதுமண தம்பதிகளாய் அமர்ந்திருக்கிற சுனில்தாஸ், பொன்மா ஜியா சுனில்தாஸ் ஆகிய இவர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நினைப்பூட்டுதலாய் அமையும் என்று நான் கருதுகிறேன். எபிரேயர் நிருபர் ஆக்கியோன் சொல்லும்போது சொல்லுகிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனமான மொழியாக்கங்கள் இதற்கு முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று, மேரேஜ் இஸ் ஹானரபிள் இன் ஆல். இது ஒரு மொழியாக்கம். இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, மேரேஜ் should be honorable unto all. Marriage should be honorable unto all. நான் இரண்டாவது மொழியாக்கத்தை இந்த அன்பு பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். Marriage should be honorable unto all. திருமணம் எல்லாராலும் கனப்படுத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், பேணி காக்கப்பட வேண்டும். இங்கே ஆரம்பத்திலே போதகர் அவர்கள் திருமணத்தை குறித்த முகமுறையை வாசித்ததை எத்தனை பேர் கவனித்தாலும் அதை கவனித்திருப்பார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். அப்படி படித்தீங்களா பாஸ்டர்? படிச்சாங்களா? பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க கவனிப்பதற்கு போய் நீங்க பின்னால இந்த வீடியோ எல்லாம் போட்டு பாருங்க, அப்ப தெரியும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு. ஆகவே இந்த விவாகம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினருக்கு 7 சாக்கிரம் உண்டு. அதிலே ஒன்று இந்த திருமணம். அவ்வளவு விசேஷமாய், அவ்வளவு மதிப்பாய் இருக்கும். ஏன் என்பதை ஒரு 4 காரியங்களை வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நம்பர் 1, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். திருமணத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். திருமணத்தை ஏற்படுத்தினவர் நமது ஆண்டவர் கர்த்தர். God ordained the marriage. அவரே திருமணத்தை ஏற்படுத்தினார். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ஆகையினால் கடவுள் ஏற்படுத்திய திருமணத்தை அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் திருமணத்தை மதிக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும். இரண்டாவது, நம்பர் 2, திருமணத்தை கடவுள் ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். God blessed the family. God blessed the marriage. ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், திருமணத்தை ஆசீர்வதித்தார். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். திருமணத்தை மதிக்க வேண்டும், காக்க வேண்டும், பேணி காக்க. நம்பர் 3, மூன்றாவது காரியம், திருமணம் என்பது நல்ல ஒரு கம்பானியன்ஷிப். என்ன ஷிப்? கம்பானியன்ஷிப், நாட் ஃப்ரெண்ட்ஷிப். கம்பானியன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, கம்பானியன்ஷிப் வேறு. நட்புறவு வேறு, தோழமை உறவு வேறு. இது தோழமை உறவு, நட்புறவு இல்லை, தோழமை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நட்புகள் ஒருவேளை பாக்கெட் கனம் இருந்தால் நட்புகள் வரும், பாக்கெட்ல கனம் குறைந்தால் நட்புகள் போகும். ஆனால் தோழமை உறவு அப்படிப்பட்டது அல்ல. இங்க ஆரம்பத்திலே போதகர் முகமுறையை படிக்கிற போது சொன்னார்கள், ஆகவே ஒருவருக்கு ஒருவர் கணவனும் மனைவியும்
தோழமையும் உதவியும் ஆதரவும் அளித்து வாழவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. படிச்சீங்களா? படிச்சாங்க, கவனிச்சீங்களா? சரி, ரைட். அப்ப ஒருவருக்கு ஒருவர் தோழமை உறவுடன் வாழ வேண்டும். கம்பானியன்ஷிப். நீங்க ஆதியாகம புத்தகத்தில் படித்தால் அவர் கொண்டு நிறுத்தினார். ஹலோ, கொஞ்சம் கவனிங்க, நான் இப்ப முடிச்சிருவேன். இப்ப ரெண்டு பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். ரெண்டு பேர்த்தையும் ஒரு கேள்வி. எந்த கஷ்டமும் இல்லாமல் முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா எலும்பும் சதையும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அது பிரிக்க முடியாத ஒன்று. வாழ்வும் பிரிக்க முடியாத ஒரு தோழமை. ஆகவேதான் சொன்னேன், இட்ஸ் நாட் a friendship, it's a companionship. இணைந்து இசைந்து வாழ்வதற்கென்று கடவுள் நிறைவாக கடைசியாக திருமணம் என்பது ஒரு நீண்ட தூர பயணம். எல்லாம் அந்த ஒண்ணு சொன்னேன், எனக்கு உடனே ஏதாவது சுடுதண்ணி வேணும். பாவம், அவர் எடுத்துட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. சரி, ஒரு நல்ல டிரைவர் என்ன செய்வார்னா சாலை வசதிகளை கேட்டு தெரிந்து கொள்வார். சாலை வசதிகள் எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே தெரிந்து கொள்வார். நீங்களும் இந்த நீண்ட தூர பயணம் போகிறீர்கள், போக ஆரம்பித்திருக்கிறீர்கள், இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது ஒரு லாங் லைஃப். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அப்போ இந்த லாங் டிராவல் போகிற நீங்க சில காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இடத்துல கேட்க போறீங்க? ஜீசஸ் சொல்றாரு. என் கணவர் சொன்ன பிறகு நான் எப்படி மாத்தி சொல்றது? அதேதான் ஜீசஸ் அப்படிங்கிறார். சரி, நீங்க ரெண்டு பேரும் தினந்தோறும் நாங்கள் எப்படி செய்யணும் எங்களுக்கு சொல்லித்தரோம்னு கேளுங்க, சொல்லி தருவார். அதற்கு அடுத்த போல உங்களுடைய ரெண்டு பேருடைய பெற்றோர் இங்கே இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இருக்கீங்களா? ரைட். இவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு அன்பான ஆலோசனை, பொதுவாக பெற்றோருக்கு மாத்திரம் இல்லைங்கள், இவர்கள் நல்லது செய்யும் போது அப்படி தட்டி கொடுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள் தவறு செய்யும் போது ஒரு கொட்டு கொட்டுங்கள், தவறை சுட்டிக்காட்டி திருத்துங்கள், கண்டியுங்கள். அது உங்களுடைய கடமை, எல்லாம் செய்யுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் ரெண்டு பேருடைய நடுவிலே போய்விடாது. ரைட்? நான் சொல்றேன் சரிதானே? நீங்க பாருங்க, வேணா யாரோ பெரியவர்களாகிய நாம், அது யாரா இருந்தாலும் பெரியவர்களாகிய நாம், நான் என்ன ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஏராளம் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கிறேன். திருமண கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு அதுல அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஒரு ஐயா கிட்ட வந்தார், என் மனைவி எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வைக்கணும்யா, என்னன்னு விசாரிச்சு. அந்த பாஸ்டர் தான் முட்டுக்கட்டையா இருக்கிறார். நீங்கள் இணைந்து இசைந்து வாழுங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு பாராட்டி வாழுங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை செழித்திருக்கும், சுகித்திருக்கும், நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள். ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். 5ஆம் வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்களாக. God bless you. செழித்தோங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. நாம் இருக்கிற இடங்களிலே சத்தம் போடாதபடி அமைதியாக, தயவு செய்து இருக்கிறவர்கள் அமைதியோடு இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவங்களை அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த நீகவே, நேசவுதியும் சுத்தரே, நீத்தம் மகிழவே. ஜெபிப்போம்.
பிதாவே, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு திருமணத்தை இந்த அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ததற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் சுனில்தாஸ், பொன்மா, ஜியோ சுனில்தாஸ் ஆகிய இவர்களை இன்றைக்கு குடும்பமாய் நீர் இணைத்த அன்புக்காக தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய குடும்ப வாழ்வில் ஆண்டவர் தலைவராய் இருந்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக, கரம் பிடித்தவர்களை நடத்துவீராக, நீர் அரவணைத்து நடத்துவீராக. எந்த சக்திகளும் இவர்கள் வாழ்வை பிரிக்க இயலாதபடி இவர்கள் ஒன்றித்திருக்க, இசைந்திருக்க ஆண்டவர் இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி வேண்டுகிறோம். குடும்ப வாழ்வுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் காலங்களில் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நீர் கொடுத்தருளும். வேண்டிய சுகம், வேண்டிய பலன், ஆரோக்கியம் கொடுத்தருளும். ஏற்ற காலத்தில் புத்திரவாக்கியம் அருளி உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்வுக்கு வளம் சேர்க்கிற நல்ல பணி வாய்ப்புகளை தொடர்ந்து ஆண்டவர் அருளி செய்து பணியில உயர்வுகளை கொடுத்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சார்ந்திருக்கிற இரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், இரு திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், சமூகத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மையாலும் கிருபையாலும் உமது பிள்ளைகளை ஆண்டவர் முடிசூட்டும். இவர்களை காக்கிறவர்கள் மெய்யாய் உமது பிரசன்னத்தை, உமது சாயலை இவர்களில் காணத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று இவர்கள் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். ஆண்டவர் இயேசுநாதர் வழியாய் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கிய உறவும் சமாதானமும் இன்றும் இனிவரும் சகல நாளும் நம் ஒவ்வொருவரோடும் விசேஷமாய் இன்று குடும்பமாய் இணைக்கப்பட்டிருக்கிற சுனில்தாஸ், பொன்மா, ஜியோ சுனில்தாஸ் என்னும் இந்த பிள்ளைகளோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஓரிரு நிமிடங்கள் நாம் அமர்ந்திருப்போம். ஒரு மங்கள பாடல் பாடும்போது அந்த பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்வார். காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி, மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடா நீ. கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு முழிக்காரா துரட்டி போட்டு இழுக்கிறடா நீ. திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாம்பா ஆக்கி புட்டா நீ. என் முந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ. பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ. யான பசி நான் உனக்கு யான பசி, சோழ பொறி நீ எனக்கு சோழ பொறி. லலாயி லாய் ரே லாய் ரே லாய், லலாயி லாய் ரே லாய் ரே, லலாயி லாய் ரே லாய் ரே லாய், லலாயி லாய் ரே லாய் ரே. பாசத்தால என்ன நீயும் பதற வைக்கிற, பத்திக்கிட்டு எரியும் என்ன பார்த்து நிக்கிற. சிகர தண்ட பார்வையால குளிர வைக்கிற, தூரம் நின்ன என் மனச மேய வைக்கிற. நான் விளைஞ்சு நிக்கும் பொம்பள வெக்கம் கட்டி நிக்கிற, உச்சி கொட்ட வைக்கிறிய வாடா நீ எச்சி ஊற வைக்கிற.
உடம்ப தைக்கிற எதுக்கு தள்ளி நிக்கிற வாடா நான் சாமத்துல முழிக்கிற சார பாம்பா நெளிகிற என்ன செஞ்ச என்ன நீ கொஞ்சம் சொல்லிடா முரட்டு ஆசை எனக்கு தான் உலகிலே
மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோடும் நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினானே அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே உணராத எதுவோ என்னை தாளாட்டுதே தினந்தோறும் அதையே மனம் தான் கேட்குதே சாம்பல் மேலே பூவின் பாதம் கோலம் ஆகிறது அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே யாரின் மழை மீது யாரின் மழை சேர்ந்ததோ யாரின் கூடை வாங்கி யாரின் மனம் போகுதோ திறக்காத கதவாய் பல நாள் போனதே கதவில்லா வெளியாய் புது நாள் சேருதே வட்டம் போலே வாழ்ந்தேன் காதல் வாசல் வைக்கிறது அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோணும் நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடி நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும் இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம் நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் என் பாதம் நீ நான் போகும் தூரம் நீ அறி என் பாதம் நீ என் பூமி நீ என் ஆதி எல்லாம் நீ அறி என் பாதம் நீ நான் போகும் தூரம் நீ அறி என் பாதம் நீ என் பூமி நீ என் ஆதி எல்லாம் நீ அறி நீயும் நானும் அன்பே
கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். தாய்மொழி போலே நீ வாழ்வாய் என்னில், உன்னில் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில். மின்மினி பூவே உன் காதல் கண்ணில், புதிதாய் கண்டேனே என்னை உன்னில். மதமாய் உன்னை கண்ட பின்னும் மடியாய் வந்தாய் நான் தூங்கவே. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாளும் வாழலாம். நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதை நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். Baby, would you dance with me all night? Baby, would you hold me really tight? Baby, would you dance with me all night? Baby, would you hold me really tight? Hey, உன் கண்கள் பேசுதே. Hey, ஒரு மின்னல் வீசுதே. Hey, என் நெஞ்சம் பூக்குதே. Hey, அது என்னை தாக்குதே. காதலையடி நீ வேண்டும், என் கண்கள் உன்னை தேடும். Don't you worry now, time to let it go. Time to hold my hands, time to fall in love. You know. காதலையடி நீ வேண்டும், என் கண்கள் உன்னை தேடும். Don't you worry now, time to let it go. Time to hold my hands, time to fall in love. You know. கண் கொத்தி பறவையே என்னை நீ வாங்கி போகிறாய். முன்னந்தி மாலையில் நீயும் என் தோளில் சாய்கிறாய். நீ
would you dance with me all night? Baby, would you hold me really tight? Baby, would you dance with me all night? Baby, would you hold me really tight? Baby, would you dance with me all night? Baby, would you hold me really tight? Baby, would you dance with me all night? Baby, would you hold me really